வெல்கம் டு மணி மாடி தோட்டம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போதோம்னா, சாம்பல் எப்படி யூஸ் பண்ணலாம், கார்டனில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். சாம்பல் ஒரு பூச்சி விரட்டியாக கூட செயல்படும். சாம்பல் நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா, வீட்டு பக்கத்தில் மரம் ஏதாவது எரிச்சாங்கன்னா அதுலேருந்து அந்த சாம்பல் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் சுடு தண்ணி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. சுடு தண்ணி போடுறதுக்காக எரிக்க வைப்பாங்க அந்த பேப்பர் கார்ட்போர்ட்லாம், அதுலேருந்து எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் வச்ச சாம்பல் வேணாம். சாம்பலோட யூசஸ் பார்க்கலாம். சாம்பல் ரொம்ப நல்ல ஒரு உரமாக யூஸ் ஆகும். பொட்டாசியம், கால்சியம், சோடியம் எல்லாத்துக்கும் உரமாக யூஸ் ஆகும். முக்கியமாக பொட்டாசியமுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் எப்படி இந்த செடிகளுக்கு போடலான்னு பார்த்தா, இது ஒரு பூச்சி விரட்டியாகவும் யூஸ் ஆகும். செடிகளுக்கு சாயந்தர நேரமாக செடி மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அது மேலே இதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. நல்லா செடி நல்லா வளரும், பூச்சி எதுவும் இருக்காது. இது முக்கியமாக அஸ்வினி பூச்சி, மாவு பூச்சி, அந்த மாதிரி பூச்சிங்களை நிறைய வகையான பூச்சிங்களை கண்ட்ரோல் பண்ணும். இதில் நான் ஒரு சில வகைகள் சொன்னேன். இதை நீங்கள் எப்படி உரமாக கொடுக்கலான்னு நான் இப்போ சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் எடுத்துக்கிறேன், நான் ஏற்கனவே நிறைய போட்டுட்டேன். இது கொஞ்சம் எடுத்துக்கிறேன் உங்களுக்காக. இது என் புதினா செடி. இப்படி சும்மா தூவி விட்டுட்டு தண்ணி ஊற்றிடணும். இல்லை மண்ணை கூட இப்படி கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிடணும். இதை ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுத்துட்டு வரலாம். செடி நல்லா பூ பூக்கும், காய் வைக்கும், நல்லா வருங்க செடி. இதை நம்ம பூச்சி விரட்டியாக யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். நம்ம இலை மேலேயே போட்டு கொஞ்சம் அந்த இலையில பிடிக்கிற மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா போதும். ஒரு எஃபெக்டிவான பூச்சி விரட்டியாக இருக்கும். ரொம்ப போட்டுறக்கூடாது, இல்லைன்னா செடி கருகிடும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது பழைய சாம்பலாக யூஸ் பண்ணணும். பழைய சாம்பல்னால் என்னென்னா, ஒரு அடுப்பு எரித்து அதுலேருந்து அது ஒரு 4-5 நாள் கழித்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா செடி கருகிடும். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.